ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்ஏயோட ஸ்லைடிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உள்ள செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ செகண்ட் ஸ்லைடிங்கோட சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சா என்ன அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் வந்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜோட சீட்டெல்லாம் 100% ஃபில் ஆயிடுச்சு. அதே சமயம் இப்போ இருக்கிற ப்ரைவேட் காலேஜுடைய சீட்டுகள் சீக்கிரமாக ஃபில்லப் பண்ணணும். அதுக்குரிய தேதி 7ஆம் தேதி தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு டிஎன் கல்யாண சுந்தரம் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் சொல்லியிருந்தார். ஸோ அதே சமயம் சில பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஸோ அது இன்றைக்கா இல்லை 7ஆம் தேதியா அப்படின்னு அவங்க 7ஆம் தேதியான சந்தேகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் டிஎன்ஏயோட ஒரு இந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏயோட ஆன்லைன், அதாவது ஃபீஸ் பேமெண்ட் அந்த டேட் முடிஞ்சவுடனே இமீடியட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தடவை ஃபஸ்ட் ஸ்லைடிங் முடிஞ்சு அவங்க இன்னும் கட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஸோ என்னோடய பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ஸோ அவங்க 7ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறது இருக்கட்டும், ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறது இருக்கட்டும். ஸோ இங்கே இன்னும் மாறாததுனால நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி இன்றைக்கி காலையில் அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா 7ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இல்லை ஒரு தேதிகள் மாறலாம். அப்படி மாறாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங் 8ஆம் தேதி 9ஆம் தேதி உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில 2-3 நம்பர் போட்டு பார்த்தேன். அவங்களுக்குலாம் நாட் எலிஜிபிள் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்னோடய ரெக்கமெண்டேஷன், நீங்கள் ஸோ நாளைக்கு காலையில் போட்டு பாருங்கள், நாளைக்கு மத்தியானம் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதில் இன்னும் மாற்றாமல் இருக்காங்க. ஒருவேளை அவங்க மாற்றாமல் வச்சு ஏதாவது பிரச்சனையாகிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அன்டில், அதாவது 7ஆம் தேதி வரைக்கும். அதாவது இந்த இது மாறுற வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு பெட்டரான ஐடியா. ஒருவேளை நியூஸ் பேப்பரில் 7ஆம் தேதி போட்டிருக்காங்க, நம்ம 7ஆம் தேதி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து இருந்துட வேண்டாம். ஏன்னா இங்கே ஆத்தரைஸ்டாக அவங்க இன்னும் மாற்றலை. ஸோ அதனால தான் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதே சமயம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் செஷன் 1, C1, ஸோ இந்த மாற்றமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா C1 தான் இருந்துச்சு. CS1 எல்லாமே கவுன்சிலிங் முடித்த பிறகு தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ 7ஆம் தேதின்னு ஒரு மெத்தனமாக இருந்துடாதீங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ என்னாலையும் கண்டுபிடிக்க முடியலை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ ஏன்னா இங்கே அவங்க இன்னும் தேதியை சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் இதுதான் என்னுடைய பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் சீட் அலாட்மெண்ட்டில் ஸ்லைடிங்கில் எனக்கு சீட் மாறிடுச்சு, வேறு காலேஜுக்கு மாறிடுச்சு. ஆனால் இன்னும் லெட்ரு அப்டேட் ஆகலை. நான் டிஎன்ஏவுக்கு போகணுமா, மறுபடியும் கோயம்புத்தூர் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் போக தேவையில்லை. நீங்கள் கொடுத்த அந்த ப்ரொவிஷன் லெட்டர்லேயே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்லைடிங் கேன் டவுன்லோட் அப்கிரேட்டட் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார்ம் 29ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அப்டேட் ஆகலை. ஒருவேளை அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் முடிஞ்சவங்கள ஒருவேளை அவங்க சொல்கிற அந்த 7ஆம் தேதியில் அப்டேட் ஆகலாம். சப்போஸ் அப்டேட் ஆகலை, ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 9 அல்லது 10 தேதி வரை வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக
ஸோ 10ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ஒரு வேளை 10 அல்லது 11 தேதிகளுக்கு மேலே உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா டிஎன்ஏவுக்கு வந்து ஃபோன் போட்டு கேளுங்க. சப்போஸ் சில பேர் சொல்கிறீங்க வந்து டிஎன்ஏவுக்கு வந்து நாங்கள் ஃபோன் போட்டால் அங்கே ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு ஆல்டர்னேட் ஐடியா நான் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து மதுரை காலேஜில் வந்து அலாட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கும் போது உங்களுக்கு வந்து பெரியகுளம் காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுருக்கும் போது, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பெரியகுளம் காலேஜுக்கே வந்து ஃபோன் போட்டு கேளுங்க. சார் இந்த மாட்டம் அலாட் ஆகிருக்கு, இன்னும் வந்து அப்டேட் பண்ணலையே சார், ஏதாவது அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேளுங்க. இன்கேஸ் டிஎன்யூ காலேஜில் உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கவில்லை என்றாலோ, அல்லது அவங்க ஃபோன் அட்டன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இந்த ஒரு சொல்யூஷனை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக அல்லது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்காண்டி வந்து நேரடியாக வந்து டிஎன்யூக்கு போகணும் அவசியம் கிடையாது. ஸோ அவங்களே கிளியராக வந்து உங்களுடைய ப்ரொவிஷனல் லெட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 2 கொஸ்டின்லேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்டில் கொடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் மறுபடியும் நான் வந்து என்னுடைய இதில் வந்து கம்யூனிட்டியில் வந்து போடுறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து கீழே கமெண்ட்லேயும் எனக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபோன் போட வேணாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புனா தான் உங்களுக்கு தேவையான பதிலை வந்து நான் வந்து எடுத்து வந்து சொல்ல முடியும். நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா ப்ரெசென்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.